INERNDS இன்னைக்கு சிக்கனை செமி கிரேவியாக கொஞ்சம் ஸ்பைசியாக செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி அரைக்கணும். அந்த பொடி அரைக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு 3 சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, 4 மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் பொடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு சோம்பு 1 டீஸ்பூன், வெங்காயம் 2 சேர்த்து வெங்காயம் கலர் மாறின உடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கலர் மாறின உடனே கழுவி வச்சிருக்க சிக்கனை இது கூட சேர்த்து வதக்கிட்டு 2 பொடியா நறுக்குன தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதக்கின பிறகு இதுக்கு தேவையான மசாலாஸ் இப்போ நம்ம ஆட் பண்ணணும். மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தனியா தூள் சேர்த்த மசாலா பொடியை இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொஞ்சமான தண்ணி சேர்த்து மூடி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. மேலே லைட்டாக நம்ம அரைச்ச பொடி பண்ண மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, டிஷ் ரெடி. டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஒன்ஸ் மோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.